ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளானது வந்திருக்குங்க. பொதுவாக எப்போதுமே இளைய தளபதியோடைய பிறந்தநாள் வருது அப்படிங்கும்போது அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய படம் ஏதாவது ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா படத்துடைய ட்ரெய்லர் வந்து வரும், இல்லைன்னா ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நிகழ்வானது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அதாவது விஜயுடைய மனைவி சங்கீதா விஜய்கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து எல்லோரும் வந்து தனித்தனியாக தான் இருக்காங்க. ஸோ பையனும் சரி பொண்ணும் சரி அம்மா கூட லண்டன்லேயே இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஜான்சன் சஞ்சய் வந்து சென்னை வந்தப்போ அவருடைய சிக்மா படத்துக்காக தான் வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியானுச்சு. ஆனால் இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அப்பாவுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால நேரில் போய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஜான்சன் சஞ்சய் வந்து சந்தித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோடு வந்து புகைப்படங்கள் எடுத்திருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் தாங்க இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ ஜான்சன் சஞ்சய் போய் தன்னுடைய அப்பாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்றதே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட எப்போதுமே இவருடைய பிறந்தநாள் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இவருடைய பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திரை பிரபலங்கள்லேருந்து ரசிகர்களில் இருந்து அரசியல் பிரமுகர்களில் இருந்து முக்கியமான நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நல்ல நீண்ட ஆயுளோடும் மகிழ்ச்சியோடும் அரசியலில் வந்து சிறப்பாக பணியாற்றணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்திருக்காருங்க. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக நிறைய பேருடைய விஷஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களுமே வந்து இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி போயிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜயோடைய பிறந்தநாள் அப்படின்னாவே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்வாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் விஜயோடைய அம்மா அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இதை வந்து பெருசாக வெளியில் தெரியாது. ஆனால் எப்போவுமே விஜயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு யாருக்காவது ஏதாவது அவங்க அப்பாவும் செய்வார், அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் வந்து பதவியேற்றிருக்கிறாருங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கலாம். அப்போ வந்து இளைய தளபதி விஜயாகவும் ஒரு சிறந்த நடிகராகவும் அப்படி தான் வந்து அவருடைய ஃபேமிலியோடையோ திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களோடையோ அவருடைய பிறந்தநாள்களை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த பிறந்தநாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிறந்தநாள் தான் சொல்லணும். ஏன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் பதவியேற்றத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் இதுதாங்க. ஸோ இந்த முதல் பிறந்தநாள் பார்த்திங்கன்னா அவருடைய 52வது பிறந்தநாள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு தமிழக மக்களுக்காக? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாளில் இருந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து தொடங்க போகிறதாக செய்திகள் வந்து வெளியானுச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போது என்னென்ன நலத்திட்டங்கள் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்புகளானது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்து செய்ய போகிறாங்க, எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து இதை பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு விஜய் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜயனுடைய 52வது பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சட்டசபையில் ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குங்க. 2026 வருடத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் மே 10, 2026 அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஸோ முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவர் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்தநாள் அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர் தளபதி அப்படின்னு அழைக்கப்பட்ட விஜய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்து அழைக்கப்பட்டுருக்காரு. ஸோ முதலமைச்சராக தன்னுடைய முதல் பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாரு அப்படின்றதுனால அரசியல் வட்டாரத்துலேயும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய கவனத்தை வந்து இது ஈர்த்திருக்குன்னே சொல்லணும். முதலமைச்சராக அவருடைய முதல் பிறந்தநாளாக வந்திருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா மக்களுடைய நலத்திட்டங்கள் ஏதாவது இல்லைன்னா புதிய அரசு கொள்கைகள் சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மகளிருக்கு மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஏதாவது சர்ப்ரைஸ் நியூஸ் வந்து வெளியாகுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார். அந்த நலத்திட்டங்கள் ஒன்றுன்னா அவருடைய பிறந்தநாளின் பொழுது வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாகி இருந்துச்சு.
ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளும் வந்துடுச்சு. ஏதாவது வந்து வருமோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மகளிர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாண்புமிகு மகளிர் திட்டம் தாங்க. ஸோ பெண்களுக்கான மாதம் 2500 உதவித்தொகை வரக்கூடிய அந்த ஒரு திட்டம் இன்னிலிருந்து வந்து அமல்படுத்தப்படுமோ? ஒருவேளை இன்னையிலிருந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அடுத்த மாதத்தில் வந்து இது வந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணத்தின் பொழுது பட்டு புடவையோடு 1 சவரன் தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ஸோ இதாவது எதுவும் செய்வாரா, இதில் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்ற எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அரசு பேருந்துகளில் இலவச பயணம் போட்டிருந்தார் பெண்களுக்கு, அது வந்து நடைமுறைக்கு வரப்போகுதா? குழந்தைகளுக்கான அன்பு பரிசு பெட்டகம் வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1/2 பவுன் தங்க மோதிரம் வந்து கொடுக்கறதா வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ எந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து வைக்க போகிறாங்க இந்த டைமில் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நலத்திட்டங்களில் எது முதல்ல செயல்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடந்த வாரம் தான் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வெள்ளை அறிக்கையை வந்து தாவேக அரசு வந்து வெளியிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முதல் பிறந்த நாளில் ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகுமா இல்லையா அப்படின்ற ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குதான். இருந்தாலும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் நினைச்சாருன்னா என்ன வேணால் செய்ய முடியும். இது வரைக்கும் வந்து தளபதியாக இருந்தார். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்தார். பொதுவாக விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வீணாக வந்து செலவு பண்ணுறதுல வந்து விருப்பம் இல்லாதவர். ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான். அதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக இவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆடம்பரமாக கொண்டாட்டங்களை வந்து எப்போதுமே விஜய் வந்து விரும்புறது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் தான். அந்த ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது அன்னதானம் கொடுக்கறது, நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, இது மாதிரி மக்கள் சேவை பணிகளில் வந்து ஈடுபடுறதுக்கு தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த தான முகாம்களும் தாவேகானர் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடைபெற்று இருக்கிறதுனால ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாரும் வந்து எப்படி முறைப்படி வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாங்களோ அதே மாதிரி எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த பிறந்தநாளை எங்கே கொண்டாட போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியை சேர்ந்த மக்களோடு இணைந்து வியாசர்பாடியில் கேக் வெட்டி கொண்டாட போகிறாரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே அவருக்காக நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கான புதிய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் இன்றைக்கி வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதில் தான் அவர் வந்து இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ என்ன செய்தாலும் சரி மக்களுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காக புதிய தலைமுறையை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக உருவாகி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எல்லாருமே வந்து வரவேற்போம், வாழ்த்துவோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.